ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு அஸ்தமன முடிவு ஆராதனையிலும் தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டு வரோங்க. முதல் பாடமாக நாம் படித்தது, அன்னைக்கு இருந்த தேவ ஜனம் தீர்க்க தரிசனத்தை அறியலை. தீர்க்க தரிசனத்தை அறியாமல் போனதுனால அன்னைக்கு ஒரு திருச்சபை அழிவை சந்தித்தது என்றும், அதே விதமாக நாமும் தீர்க்க தரிசனத்தை அறிந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களிடத்து காணப்பட்ட அந்த ஆயத்தமில்லாத தன்மை நம்மிடத்திலும் காணப்படும். அந்த ஆயத்தமில்லாத தன்மை நம்மை அழிவுக்கு நேராக வழிநடத்தும் என்ற காரியத்தை ஏற்கனவே படித்தங்க. இரண்டாவது வாரம் கடந்த வார பாடத்தில் ஏமாற்றம் ஏன் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை படித்தோம். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான் தீர்க்க தரிசனத்தை ஒவ்வொரு முறையும் தேவன் விவரித்து காட்டிய பொழுதெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க தான். ஆனால் அவர்களும் ஏமாற்றத்தை சந்தித்தார்கள். ஏன் ஏமாற்றத்தை சந்தித்தாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசன வாக்கியத்தை வச்சிருந்தாங்க. அந்த வாக்கியத்துக்கான உண்மையான பொருளை அவர்கள் அறியாமல் இருந்தபடியினாலே அங்கே எம்மாவூருக்கு கடந்து சென்ற 2 சீஷர்கள் துக்கமுகமாய் காணப்பட்டு அந்த தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் போனார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் கடந்த வார பாடத்தை படித்தங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்ற தலைப்பில் மீண்டுமாக தீர்க்க தரிசனத்தினுடைய இறுதி முக்கிய செய்தியாக நாம் படிக்கும்படியே ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3 பாடங்களும் நாம் பேசிக்கான பாடங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தீர்க்க தரிசனத்தை ஏன் படிக்கணும், அது ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக 3 பாடங்கள் நம்ம ஒரு பேசிக் ஸ்டடியை படிச்சிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கதை வழி பாடங்களை என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு கணமாக படிக்க போகிறோம். தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம ஏன் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி என்பதை. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தேவ ஜனம் தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசன முக்கியத்துவம் அறியாமல் போட முடியினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை இழந்து போனார்கள். இந்த முடிவு காலத்தில் நாமும் அப்படி இழந்து போகாதபடி தேவ சமூகத்தில் சத்தியங்களை படித்து நாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் வசனம் 19 நான் வாசிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் வேதாகமத்தில் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த 19வது வாக்கியம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. இதுக்கு முன்னாடி வேத வாசிப்பில் வாசிச்சோமே, இங்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை அல்ல, நாங்கள் கண்ணார கண்டவைகளே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான விஷயத்தை திருச்சபைக்கு சொல்றாருங்க. ஏன் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சபையை விட்டு கூடாரத்தை விட்டு சீக்கிரமாய் கடந்து போகிற சூழல் வருகிறபடியினால இறுதியாக அந்த திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இப்போ அந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னு சொன்னவர், அந்த தீர்க்க தரிசன வசனம் நம்ம என்ன செய்யும் என்பதை சொல்றாரு. அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்கிற 19வது வசனத்தில், பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்ப பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, தீர்க்க தரிசன வசனத்தை கவனியுங்க. அதை நீங்க கவனிக்கும் பொழுது எது உதிக்கும் அப்படின்னா, விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும். இருதயங்கள்ல உதிக்கிறதுனால என்ன நடக்கும்? அடுத்த காரியத்தை அவர் சொல்றாரு, உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எவ்வசனத்தை? தீர்க்க தரிசன வசனத்தைங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற சம்பவம், வரக்கூடிய காலங்களில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு இருளாய் தோன்றுகிற காரியம்.
வேதாகமத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாத போது அது நமக்கு இருளாய் இருக்கிற சம்பவமா இருக்கிறது. ஆனா பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களுக்கு எதிர்கால சம்பவங்கள் இருளா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் ஒன்று இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க உற்று கவனிக்கும் பொழுது அந்த இருள் எப்படி மாறுங்களா? வெளிச்சமாய் மாறும். இருளில் உள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுதுங்களே. அப்ப தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை மீண்டுமாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம இருதயங்கள்ல ஏதோ உதிக்கும் அளவும் அப்படின்னு சொன்னாங்களே, எது உதிக்கணுங்களா? விடிவெள்ளி வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிற, கவனமா கவனிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். யாருடைய இருதயத்தில் உதிக்கணுங்களா? நம்முடைய இருதயங்கள்ல. வேதாகமத்தில் விடிவெள்ளி என்பது யாரை குறிக்கும் தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 16 பாருங்க. தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை தான் இங்கே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அழகாக வேதம் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 16வது வாக்கியம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப விடிவெள்ளி யாருங்களா? அன்பானவர்கள் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு இந்த உலகத்தில் தீர்க்க தரிசனத்தை எப்படி பிரசங்கிக்கப்படுது அப்படின்னா, மக்களை பயப்படுத்துவதற்கும் கலங்கப்படுத்துவதற்கும், பாரு இப்படியெல்லாம் இருக்குது, ஒழுங்கா திரும்புங்க திரும்புங்கன்னு சொல்லி மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை நிலைகுலைய செய்வதற்காக இந்த காலகட்டங்களிலுடைய தீர்க்க தரிசனங்கள் அநேக இடங்களில் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்குதுங்க. ஆனா தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசனத்தை படிக்கிறவங்க இருதயத்துல யார் பிறக்கணுங்களா? கிறிஸ்து பிறக்கணும். பைபிள் வசனம் சொல்லுது, விடிவெள்ளியாகிய கிறிஸ்து உங்க இருதயங்கள்ல பிறக்கணும். அப்படி பிறக்கணும் அப்படின்னா நீ எந்த வசனத்தை கவனிக்கணும்? தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்கணும். தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்காம கிறிஸ்து உங்க இருதயங்கள்ல உதிக்க முடியாது. எப்பொழுதுமே வேதாகமத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஆண்டவரே, விடிவெள்ளி எங்கள் இருதயங்களில் உதிக்கணும். அப்படி இருதயங்களில் உதிக்கணும் அப்படின்னா அவ்வசனத்தை கவனிக்கணும், தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்கணும்னு சொல்றீங்களே, வேதாகமத்தில் யாருடைய இருதயத்திலேயாவது விடிவெள்ளியாகிய நீங்க உதிச்சிங்களா? அவங்க விடிவெள்ளி உங்க இருதயங்களை உதிக்கும் அளவுன்னு சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் விடிவெள்ளியாகிய உம்மை இருதயங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவர்கள் எதை படித்தார்கள், எதை புரிந்து கொண்டார்கள்? எதை புரிந்து கொண்டதனால அவருடைய இருதயங்களில் விடிவெள்ளியாகிய கிறிஸ்து உதித்தார், பிறந்தார் என்ற கேள்வி எனக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சுங்க. ஜபத்தோடு கூட, ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்கள் யாருப்பா வேதாகமத்தில் எங்களுக்கு, ஏன்னா இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது அப்படின்னு சொல்றீங்க. சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எதுவும் புதிதாய் நிகழ்வது அல்ல, ஏற்கனவே இருந்தது தான் நிகழப்போகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப வேதாகமத்தில் யாராவது விடிவெள்ளியாகிய உம்மை இருதயத்தில் உதிக்கப்பட்ட நபர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சங்க. படிக்க ஆரம்பித்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஒரு நபர் ஆண்டவர் வேதாகமத்தில் காட்டினாரு. உண்மையிலே அந்த நபருடைய ஊழியமும் அந்த நபர் தேவனுக்காக செய்த பெரிய காரியமும் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு கணம் தைரியத்தோடு அந்த மனிதன் சொன்னாருங்க. என்ன தெரியுங்களா சொன்னாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும். யாருங்க சொன்னது இந்த வார்த்தையே? பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் அழகா அவர் இந்த பேதுரு சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறத என்னால் கண்கூடா பார்க்க முடிஞ்சிச்சு. எதை நிமித்தம் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்திருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு கணமும் என்னால் பார்க்க முடிஞ்சுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உலகத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் செய்திகள் எல்லாம் உலகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு கொடுக்கப்பட்டு தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுக்கிறாங்க. அந்த கிருபையின் காலம் என்ற தீர்க்க தரிசனத்தை எடுத்து மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் குணம் அவர்களுக்குள்ளாக வளர வேண்டும், கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வளர வேண்டும். மாறாக எப்படியாக பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னா அவர் வரப்போறாரு மனம் திரும்பு, அவர் வரப்போறாரு மனம் திரும்பு, அவர் வரப்போறாரு பாரு, தீர்க்க தரிசனம் இப்படியெல்லாம் சொல்லுது இப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பதிலாக
மக்களை பயப்படுத்துகிற சூழல் தான் தீர்க்க தரிசன நிலையா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பர்பஸ் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை ஒரு ஆத்மா படிக்குது அப்படின்னா அந்த ஆத்மாவுடைய இதயத்தில் யார் பிறக்கணும்? இயேசு பிறக்கணும். இந்த கேள்வி எனக்குள்ளாக வைத்து பார்த்தேன். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நான் இந்த சத்தியத்துக்கு ஒரு குறைஞ்ச வருஷம் தாங்க ஆகுது. இந்த குறைந்த காலங்களில் ஒரு 4-5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 4-5 வருடங்களில் என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வைத்த கேள்வி, எத்தனையோ டேனியல்லிருந்து ரெவலேஷன்லேருந்து வேதாகமத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ஏசையா, எரேமியா, இப்படி பலதரப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்குது. அதையெல்லாம் உட்காந்து படிக்கிறேனே, அந்த சத்தியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் உள்வாங்கி கொள்கிறேனே, எனக்குள்ளாக கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? தீர்க்க தரிசனத்தை படிக்கிறேன்னா பயந்து ஐயோ இப்படியெல்லாம் இருக்க போதோன்னு சொல்லி பயத்தில் என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? அல்லது தீர்க்க தரிசனத்தை படித்து புரிந்து கொண்டான் என் வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் இருக்கிறபடினால நான் எதையும் சந்திக்க தயார் என்ற சூழல் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நான் சிந்திக்க ஆரம்பிச்சேங்க. நிலை என்ன தெரியுங்களா? எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நம்ம படித்து கொண்டிருந்தாலும் தீர்க்க தரிசனுடைய விளைவு கிறிஸ்து நம்ம இருதயங்களில் பிறந்திருக்கணும். ஆனால் கிறிஸ்து பிறந்த பாடு இல்லை. அங்கே தான் ஒரு கேள்வி எனக்கு வைக்க தோணுச்சு. ஒரு ஆத்மா சபையில் 40 வருஷம் 50 வருஷம் இருக்குது அப்படின்னா அங்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை விட அதிக பிரசங்கத்தை யார் கேட்டிருக்க முடியும்? ஒரு சபையில் இருக்கிற ஆத்மா கேட்டிருக்க முடியுமா? நிச்சயம் கேட்டிருக்க முடியும். நாம் தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களை அவர்கள் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக தேவன் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்களை விவரித்து கொடுத்திருப்பார். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை படிச்சிருந்தா யார் பிறந்திருக்கணும்? யாருங்க பிறந்திருக்கணும்? என்ன பாஸ்டர் ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? உண்மையாக கஷ்டமான கேள்வியாக தான் தோணும். ஆனால் அதனுடைய விளைவை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஏன்பா இன்னும் நீங்கள் இருதயங்களை பிறக்காமல் இருக்கிறீங்க? ஒரு பிரசங்கம் பண்ண யவன ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ண பார்த்தீங்களா? பனிக்கு சமானமாக ஒரு கூட்டம் பிறக்கும். அந்த கூட்டத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரு, பெருத்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு சொன்ன பார்த்தீங்களா? 40 வருஷம் ஒரு ஆத்மா ஒரு திருச்சபையில் இருக்குது அப்படின்னா 40 வருஷத்தில் ஒரு முறை கூடவா இந்த தீர்க்கதரிசன முக்கியத்துவத்தை அறிஞ்சிருக்க மாட்டாங்க? இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை ஒரு முறை கூடவா அவருடைய காதுகளில் விழுந்திருக்காது? ஆனால் கிறிஸ்து பிறந்த பாடை அவருடைய வாழ்க்கையில் காணவே முடியலையே. ஏன்? அங்கதான் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சிந்திக்க வச்சாரு. தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாமே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொடுக்கப்படுகிறதா? கிறிஸ்து உண்மையாகவே அதன் வழியாய் அவருடைய வாழ்க்கையில பிறப்பதற்கான சத்தியம் சாரத்தோடு கொடுக்கப்படுகிறதா என்பதை சிந்திக்க வேண்டிய இடையில் நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னவா மாறணும் அப்படின்னா, கிறிஸ்து நம்ம உள்ளங்களில் பிறந்திருக்கணும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய குணங்கள் யாருடைய குணங்களாக மாறி இருக்கணும்? கிறிஸ்துவின் குணங்களாக மாறி இருக்கணுங்க. நீங்கள் சிந்திக்கலாம், ஒரு வேளை என்ன பாஸ்டர் அடிக்கடி குணம் குணம் குணனே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் குணத்தையே இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறாங்க? ஏங்க குணம் தாங்க பரலோகத்துக்கு கூட்டு போவோம். இந்த பூமியில் இருக்கிற எந்த விஷயமும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. பொன் பொருள் பேரு பட்டம் புகழ் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? குணம், நல்ல வாழ்க்கை, கேரக்டர். இது மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு நிர்ணயிக்கிற ஒரே ஒரு காரியம். அதனால தான் வேத பாடங்களையும் சத்தியங்களையும் சபையில தொடர்ச்சியாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் எவ்வளோ பாரத்தோடு பள்ளிகளில் கொண்டு போய் சேர்ப்பாங்க என்பதை நான் சிந்திச்சு பார்த்தேங்க. என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், ஒழுக்கத்தில் வளரணும், அன்பில் வளரணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா கல்லூரிகளையும் பள்ளிகளையும் பார்த்து பார்த்து சேர்க்கிற தாய் தகப்பன்மார்கள் எவ்வளோ கவனத்தோடு அதை கொண்டு போய் பார்த்து போய் சேர்ப்பாங்க. அந்த பிள்ளையினுடைய கல்வியின் தரம் சரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது போல இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுக்கிற நாம் இன்னைக்கு வேதாகம கல்விகளுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை எங்கேயாவது இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா குணம் சரியாக வளரும், இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா என் பிள்ளை அன்புலையும் பண்புலையும் பழக்கத்து வழக்கங்கள் நல்லா வளரும் என்ற நோக்கத்துக்காக சேர்க்கப்படுகிறதுங்களா? இல்லைங்க. நோக்கம் எப்படி தெரியுங்களா போயிடுச்சு? மார்க் நல்லா எடுக்கணும், என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். சில சொல்லிட்டே வருவாங்க இப்போ டீச்சர்ஸ் கிட்டலாம், டீச்சர் சார் நீங்கள் என் பிள்ளை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் நல்லா படிக்க வச்சிருங்க.
படிப்பு பரலோகத்துக்கு கூட்டு போயிடுங்களா? ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன். அன்பானவர்களே, தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கக்கூடாதுங்க. இப்படியெல்லாம் நடக்க போகுதான்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கக்கூடாதுங்க. தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, என் குணம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை படிக்கும் பொழுது மாற்றம் அடைகிறதா என்பதுதான் கேள்வி. அதற்காக தீர்க்க தரிசனத்தை படிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை படிக்கிற நானும் பல நாள் வேதத்தை படிச்சிருந்தேன். எப்படி வேதத்தை படித்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிச்சிடணும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். 3 அதிகாரத்தை படிக்கல அப்படின்னா மனசு அன்னைக்கு தூங்காது. இப்படி தான் வேத வாசி முறை இருந்துச்சு. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த 3 அதிகாரத்தில் நான் டெய்லியும் படிக்கிறேன். ஒரு டீ டைம் மாதிரி பைபிள் வாசிப்போம். என் குணம் எவ்வளவாய் மாறி இருக்கிறது என்ற கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பியது. நான் ஒரு சத்தியத்தை படிக்கிற ஒரு வசனத்தை படித்தாலும் அந்த ஒரு வசனம் எனக்குள்ளாக என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது? அன்பானவர்களே, தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து நம்மிடத்தில் பிறக்க வேண்டியவராக இருக்கிறார். கிறிஸ்து நம்ம இருதயங்கள் உதிக்க வேண்டியவராக இருக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, பைபிளில் ஒரு நபர் அப்படிதான் இருந்தார். அவருடைய இருதயத்தில் கிறிஸ்து உதித்தார் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். பார்த்தீங்களா? வசனத்தை வாசிக்கலாங்களா? அவருடைய இருதயங்களை பிரகாசித்திருக்கிறாரா என்பதை ஃபர்ஸ்ட் வாசிப்போம். அதுக்கப்புறம் எதை நிமித்தம் அவர் பிரகாசித்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்க போறேன். ரொம்ப முக்கியமான வசனங்கள், கொஞ்சம் பாருங்க. இவருடைய இருதயத்தில் கிறிஸ்துவான பிரகாசிச்சிருக்கிறாரா என்பதை புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருந்தால் சோர்ந்து போகிறது இல்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6வது வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். நம்ம படித்த வார்த்தைகள் ஏதாவது இந்த வசனத்தில் வருதான்னு பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். யாருங்க இந்த வார்த்தையை சொல்றது? யார் சொல்றது? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எங்களுடைய உள்ளங்களிலே பிரகாசித்தார். எப்படி பவுலுடைய உள்ளத்துல கிறிஸ்து பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லி தேடி படிக்க ஆரம்பிச்சங்க. இந்த மனுஷன் இவ்வளோ தைரியத்தோடு சொல்றாரு, கிறிஸ்து எங்க உள்ளங்கள்ல பிரகாசித்தார். எப்படி பேதுரு சொன்னாரோ, உங்கள் இருதயங்கள் விடிவெளி உதிக்கும் அளவும் அப்படின்னு சொன்னாரு. விடிவெளியாகிய கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அவர் உங்க இருதயங்களை பிறக்கணும்னு சொன்னாரு. பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி பிறந்தார்? அவர் எதை ஆராய்ந்தார்? எதை ஆராய்ந்தது நிமித்தமாக கிறிஸ்து இவருடைய இருதயங்கள்ல பிரகாசிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி வேதாகமத்தை தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு சாட்சி இவர் பகிர்ந்து கொள்றாரு. அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்கே அவர் அதுக்கான முக்கியமான காரியங்களை ஒரு விடையை நமக்கு கொடுக்குறாருங்க. எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 26வது அதிகாரம். அகரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சத்தமிடுகிற பவுல் அப்போஸ்தலருடைய சாட்சியை குறித்து நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறோம். இங்கே சாட்சியை குறித்து படிக்கும் பொழுது எப்படி இந்த பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாய் மாறினான், கிறிஸ்து எப்படி இவனுடைய உள்ளத்துக்குள்ளாக பிரவேசித்தார் என்ற காரியத்தை, ஒரு டீப்பான காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாருக்கு சொல்றாரு? அகரிப்பா ராஜாவுக்கு. வசனத்தை வாசிக்கலாங்களா? 2வது வசனத்தை பாருங்க. 1, 2 ரெண்டுமே வாசிப்போம். அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்கான உத்தரவை சொல்ல தொடங்கினான். அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். பேச தொடங்குறாரு. கிறிஸ்து எப்படி சந்திச்சாரு, கிறிஸ்து எப்படி பவுலுடைய உள்ளத்துல அவர் பிரகாசித்தார் அப்படின்ற காரியத்தை குறிப்பிட்ட சில வசனங்களை வாசிக்க போறோம்.
எங்கிருந்து வாசிக்க போறோம் தெரியுங்களா? 22, 23 பாருங்க. எதன் நிமித்தம் கிறிஸ்து அவன் உள்ளத்துக்குள்ளாக பிரவேசித்தார், பிரகாசிக்க ஆரம்பித்தார், எதை புரிந்து கொண்டான்? 22, ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறு ஒன்றையும் நான் சொல்கிறதில்லை என்றான். பவுலுடைய பிரசங்கம் எதை சார்ந்து இருந்ததுங்களா? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் கிறிஸ்துவை பற்றி சொன்ன காரியத்தை நான் பிரசங்கிக்கிறேனே என்று வேறு ஒன்றையும். நீங்க சொல்லுங்க, சவுலா இருந்த பவுல் அங்கு கிறிஸ்துவனுடைய சந்திப்புனால மாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்களை பவுல் எங்க படிச்சாருங்களா? தீர்க்கதரிசிகள் இடத்திலும் மோசையின் ஆகமங்களிலும் படித்தாராம். தீர்க்க தரிசன வசனங்களை இந்த பவுல் படித்து புரிந்து கொண்டபடியினாலே மெய்யாகவே இந்த இயேசு தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை பவுல் அப்போஸ்தலன் கண்டுகொண்டார். கண்டுகொண்டதுனால தான் அவர் சொல்றாரு, எங்கள் இருதயங்களில் யார் பிரகாசிக்கிறது? கிறிஸ்து பிரகாசிக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் வாசிச்சங்க. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தீர்க்க தரிசனத்தை படிக்கிறவங்க வேண்டும் என்பதற்காகவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி இது பவுல் அவ்வளவு தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொன்னாருங்க. அன்பானவர்களே, என் வாழ்க்கையை நான் சிந்திச்சு பார்க்குறேன். இத்தனை வருட காலம் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நான் படிச்சிருப்பேன். இத்தனை வருட காலம் என் வாழ்க்கையில் தீர்க்க தரிசன வசனங்களை எவ்வாறெல்லாம் நான் ஆராய்ந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் கிறிஸ்து பிறந்த அனுபவம் உண்டா? கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமையாய் பிரகாசிக்கிறாரா? கிறிஸ்து பவுலுடைய உள்ளத்தில் மகிமையாய் பிரகாசித்ததுனால தான் மரண வேலையிலும் கூட சந்தோஷத்தோடு ஒரு காரியத்தை சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கான ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் பானபலியாக வார்க்கப்பட போகிறேன். மரணத்தின் வேளையில் கூட ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக மரணத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா அந்த மரணம் மகிழ்ச்சியாய் மாறுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய இருதயத்தில் கிறிஸ்துவானவர் பிரகாசிச்சார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் தைரியமா சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவன் மனைவியோ பிள்ளைகளையோ நம்ம பார்த்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், நீ என் வாழ்க்கையை பின்பற்று என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை நம்மகிட்ட இருக்குதுங்களா? உண்மையாகவே அந்த காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கடினம்தான். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் மீது பாரப்பட்டு என்ன செய்ய நினைக்கிறார் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுங்க, தீர்க்க தரிசன செய்தியாக கேட்டுட்டு போயிடாதீங்க, தீர்க்க தரிசனத்தை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு போயிடாதீங்க. அந்த தீர்க்க தரிசனுடைய விளைவு என்னவா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் பிறந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்ம பரலோகத்தின் தகப்பன் எதிர்காலத்தில் நடக்க போகிற எந்த காரியங்களையும் நமக்கு மறைச்சே வைக்கலங்க. தேவன் என்ன செய்திருக்கிறார் தெரியுங்களா? உலகம் தோற்றத்திற்கு முதற்கொண்டு
இந்த உலகம் முடிவை சந்திக்கிற வரைக்கும், பரலோகத்தில் நாம் சென்று புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்பட்டு அந்த புதிய வானம் புதிய பூமியில நாம் வாழ்வதற்கான வாழ்வு வரைக்குமே ஒரு ஈவெண்ட் கூட தேவன் விடலை. எல்லாவற்றையும் பரிசுத்த வேத எழுத்துக்களில் இருந்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, வேத வசனங்களை இன்னும் நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு அன்னைக்கு எரேமியா, ஏசாயா, மீகா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பயன்படுத்திய தேவன் நமக்கும் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி வரும் காரியங்களை நமக்கு முன்னாடியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. தீர்க்கதரிசனுடைய முதல் முக்கியத்துவத்தை பார்த்தோம், கிறிஸ்து நம்ம உள்ளங்கள்ல பிறக்கணும். ரெண்டாவது முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? எதிர்கால சம்பவங்கள் எல்லாமே ஒருவேளை நமக்கு இருளா இருக்கலாம், ஆனா அது நமக்கு இருள் கிடையாது. ஏன் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது எதிர்கால சம்பவங்கள் எல்லாமே அந்த இருள் வெளிச்சமாய் மாறும். அந்த வெளிச்சம் கிறிஸ்துவினுடைய சத்தியத்தினாலே அது வெளிச்சம், அந்த இருள் வெளிச்சமாய் மாற்றப்படும். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டிய கவலையோ கஷ்டமோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைக்கவே இல்லைங்க. எல்லாவற்றையும் தெளிவாய் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் முக்கியமா இந்த முடிவு காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை A to Z, A to Z எல்லா காரியங்களும், என்னென்ன உபத்திரவம் வரப்போகிறது, அந்த உபத்திரவங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட போகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கு இந்த முடிவு காலத்தில் என்ன, இந்த உலகத்தின் முடிவின் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவும் எப்படி இருக்கும், எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்தி தீர்க்க தரிசனத்தின் மூலமா புரிஞ்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? கிறிஸ்து நம்ம உள்ளங்களிலே பிறப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா? அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலங்களுக்குள்ளாக நீங்கள் நான் இருந்து கொடுக்குறேன். அன்பானவர்களே, ரெவல்யூஷன் புத்தகத்தை முதலாக படிக்க ஆரம்பித்தேங்க. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, தம்பி தீர்க்க தரிசனத்தை ஃபஸ்ட்டு யார்கிட்டயா வந்து கற்றுக்குங்க, பிறகு நீங்கள் போதிக்கிறவர்களாக மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். பிலிப்பு யாருக்கு கற்றுக் கொடுத்தாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கையில் இருந்துச்சா? புரிந்து கொள்ள முடிந்ததா? புரிந்து கொள்ள முடியலை. தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த ரெவல்யூஷன் புத்தகங்களை ஆராய ஆரம்பித்த சூழ்நிலையில் 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலம், இது எல்லாமே வெளிப்படுத்துகிற புத்தகத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை ஆராய 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 என் உள்ளத்தில் எழும்பின கேள்வி என்ன தெரியுங்களா? நான் எங்கே இருக்கிறேன் என்பதை தேவன் முதலாவது எனக்கு வெளிப்படுத்தினார். வேதாகம தீர்க்க தரிசன சம்பவத்தில் இந்த உலகம் முடிய போகிறது, இந்த உலகத்தின் முடிவில் நான் எங்கு இருக்கிறேன், என் கடமை என்ன, என் கடமைக்கான பலன் என்ன என்பதை எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனத்தை ஆராயும் போது தான் புரிந்து கொள்ள முடிஞ்சதுங்க. தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது வெறும் சம்பவமாக, வெறும் நடக்க போகிற காரியங்களாய் மாத்திரம் அதை படித்து விடாதபடி அதில் கிறிஸ்து என் உள்ளத்தில் எப்படி பிறப்பார் என்று சொல்லி தானியேல் புத்தகத்திலையும் ஆராய ஆரம்பிச்சேங்க. ஆராய ஆரம்பத்தினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? எனக்கு இருளாய் இருந்த அநேக காரியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் வெளிச்சம் போட்டு கொடுத்தார். நான் ஆரம்பத்தில் இந்த சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, மிருகத்தின் முத்திரை என்பது உலகத்தில் எப்படிங்க பேசப்பட்டு கொண்டு வருகிறது? அது ஒரு சிப்பு, கையில் வச்சிருவாங்க, நெத்தியில் வச்சிருவாங்க, எங்கேயோ உடலில் ஒரு பாகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, பொறித்திடுவாங்க. எல்லாருமே யூடியூப் சேனலில் வருகிற செய்திகளை பார்த்து நம்முடைய திருச்சபைகளில் நிறைய பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, அது சிப்பு, அது சிப்பு தான், மிருகத்தின் முத்திரை என்பது சிப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்த போது தான் தெரிந்தது, அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்றார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் பாபிலோனை பற்றி பேசப்படுகிறது. அந்த பாபிலோன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உண்மையிலே சொல்றேங்க, நான் பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பாபிலோனை கண்டுபிடிப்பதற்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு நபரை சந்திக்கணும். அந்த நபரை சந்திக்கிறேன் அப்படின்னா, ஒன்று எனக்கு பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஊரில் நான் என்ன பண்ணலாம், இந்த பேருடைய நபர் எங்கே இருக்கிறாருன்னு நான் கேட்கலாம். ஒருவேளை பேர் தெரியலை, யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்க, இந்த கலர் சட்டையை போட்டு போகிறாங்க, அவரை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடுன்றாங்க. நானும் அவர் போட்டு கலர் சட்டையை ஒருவேளை சொல்லி, ஐயா இந்த கலர் சட்டையில் இப்படி யாராவது போனாங்களா அப்படின்னு கலரை வச்சு, ஒருவேளை சட்டை கலரை வச்சு நான் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அந்த நபருடைய அட்ரஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸை வச்சு அந்த நபருடைய விலாசத்தை வைத்து நான் அவரை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
நான் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தை வாசித்தேன். பாபிலோன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவன் என்னென்ன அடையாளங்களை எங்களை கொடுத்தாரு. அவ்வளோ டாப் டு பாட்டம்ங்க. பேரை சொல்லிடுறாரு, விலாசத்தை சொல்லிடுறாரு, அவன் என்ன வேலை செய்யறான்றதை சொல்லிடுறாரு, அதை தாண்டி அவனுடைய ட்ரெஸ் கலர் என்ன என்பதையும் சொல்லிடுறாரு. படிக்கும்போது பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் இவ்வளவு எளிமையானதா, தீர்க்க தரிசனம் இவ்வளவு லகுவாய் வெளிப்படுத்தப்படுகிறதா. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய பெயர் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்துதல். அது எப்பவே என்ன பண்ணிருச்சு? வெளிப்பட்ட ஆயிற்று. நாம் அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயும் திட்டமாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, வரக்கூடிய காலங்களில் இந்த தானியல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கணும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் உந்தப்பட்டவனாய் இவங்க முன்னாடி நிற்கிறேங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க. ஒரு கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தில் யார் பிறக்க வேண்டும்? கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனத்துடைய விளைவு கிறிஸ்து என் குணமாய் மாறி இருக்க வேண்டும். ஒரு கருத்து எடுத்து படிக்கிற நாம் அந்த கருத்தில் கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு சத்தியத்தை படிக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா. ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு 97 வயது ஊழியக்காரர், நான் அவரை சந்திக்கும்படியான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் உங்கள் ஊழிய அனுபவங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணீர் விட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி, வேதாகமத்தில் எத்தனையோ சத்தியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரியா, நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்யா, ஆனால் அநேக சத்தியங்கள் நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன், அதை நான் வாழ மறந்துட்டேன். ஒருவேளை நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த நம்பிக்கை எனக்குள்ளாகவும் இருந்திருக்கும். இன்றும் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் என் வருத்தம் எல்லாம் என்ன அப்படின்னா, எத்தனையோ சத்தியங்களை என் வாழ்நாளில் தேவன் பாதபடியில் இருந்து உட்காந்து கேட்டு படிச்சிருக்கிறேன், ஆனால் சத்தியத்துக்கான வாழ்க்கை என்னிடத்துல இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இள ஊழியக்காரனாக இருக்கிற நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு சத்தியத்தை படிக்கிறேன்னு அந்த சத்தியத்துக்காக என்ன பண்ணிடு? வாழ்ந்துரு. ஒரு சத்தியம் உனக்கு வெளியாக்கப்படுகிறது அப்படின்னா அந்த சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு பிரயாசப்படு. அதை காட்டிலும் தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் கிடையாதுங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, நாளைக்கு அந்த தேவை இருக்குது, இதை செய்யணும் ஆண்டவரே, அதை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்கள் நம்ம தேவைகளை சார்ந்தே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க தேவைகளை குறித்து நீங்க ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆகாயத்து பறவையை பாரு, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளுக்கே பிழைப்பூட்டும் பரமபிதா அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம் இல்லாதவராக இருப்பாரா? கிடையாதுங்க. நம்ம ஜெபிக்க வேண்டியதுலாம் எது தெரியுங்களா? இந்த காலங்களில், ஆண்டவரே ஒரு சத்தியத்தை கேட்குறம்பா, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளத்தை தாங்க. என் மாம்சம் பலவீனமானது, என் மாம்சம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி என்னை எத்தனையோ கணம் என்னை தாழ்த்தி போடுகிறது. நான் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் இந்த திருச்சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நீண்ட நேரம் ஜெபித்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எங்கே கொண்டு போனாலும் உங்கள் சித்தம் உங்கள் நோக்கம் தான் நிறைவேறணும். எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிற மத்தியில் கல்லடியான் கோணம் திருச்சபையின் மீது கர்த்தருடைய பாரம் ஏன் ஆண்டவரே? அந்த திருச்சபைக்கு ஏன் ஆண்டவரே என்னை கொண்டு போகிறீங்க? என்ன நோக்கம் ஆண்டவரே என்று ஆண்டுடைய சமூகத்தில் நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தேவன் நிச்சயமாக நம்முடைய திருச்சபை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேங்க. போன வாரத்தில் இந்த வாலிப சங்கத்தில் எத்தனை ஊழியக்காரங்க பேரை வாசிச்சு தெரியுங்களா? அத்தனை ஊழியக்காரர்களையும் திருச்சபையிலிருந்து தேவன் எழுப்பியிருக்கிறார். ஆண்டுடைய பாரம் என்ன தெரியுங்களா? உங்கள் பிள்ளைகள் செய்கிற ஊழியம் பெருசு இல்லைங்களா, அவர்கள் தேவன் பார்த்துக்குவார், அவங்களுக்கான திட்டங்களையும் தீர்மானங்கள் தேவன் வைத்திருக்கிறாரு. ஆண்டுடைய தேவை யார் தெரியுங்களா? நம்ம தான் ஆண்டவருக்கு பெரிய தேவையாக இருக்கிறோம். அன்பானவர்களே,
ஒவ்வொரு சத்தியத்தை படிக்கும் பொழுதும் அதை கீழ்ப்படுதலுக்கு எவ்வளவாய் நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக நம்ம வரணுங்க. ஆண்டவருக்கு இந்த பகுதியில் நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாதுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே ஒருவேளை இந்த மத்தியாஸ் நகருக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சபைக்கு ஆண்டவரே போவீங்கன்னு கேட்டேன். நான் என் கேள்வி சரியானதாக இருக்குதுங்களா? எத்தனை சபைங்க இருக்குது இந்த பகுதியில்? மேலே சிஎஸ்ஐ இருக்குது, கீழே ஆர்சி இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு பெண்டகா சர்ச் இருக்குது, இங்கே செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை இருக்குது. தோரங்காட்டுக்கு ஆண்டவர் வரார், மத்தியாஸ் நகருக்கு ஆண்டவருக்கு வரார். எந்த திருச்சபைக்கு போவார்? என்னங்க பதில் இல்லைங்களா? நம்முடைய திருச்சபைக்கு தான் வருவாரா? எதை வச்சு சொல்கிறீங்க நம்ம திருச்சபைக்கு வருவார்னு? ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நம்மோடு இருக்கணும் தான். லவோதிக்கா திருச்சபையில் தேவன் எங்கே இருக்கிறார் தெரியுங்களா? எங்கெங்க இருக்கிறாரு? வாசற்படியில் நின்று. அந்த வாசல் வெறும் சபையினுடைய வாசல் மாத்திரமல்ல, நம் இருதயத்தின் வாசல். நம்ம திருச்சபைக்கென்று தேவன் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்முடைய திருச்சபையை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டுடைய பாரம் நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறீங்க. அந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி பெரிய ஊழியங்களை செய்யும்படியாக கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய பெரிய தேவை யார் அப்படின்னா நீங்கள் நானும் தான். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுதும் தேவன் இந்த உலகத்திற்காக வைத்திருக்கிற ரட்சிப்பின் செய்தியை நம்ம புரிந்து கொண்டு அந்த செய்தியை அறிந்திராத அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்துக்கு வழிநடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தேவன் நமக்குடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாரு. அந்த கடமையும் பொறுப்பையும் நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்தில் நம்மை நாம் ஒப்படைப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.